Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான ரெட் சில்லி சாம்பார் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த சாம்பார்ல மிளகாய் தூள், பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. வெறும் ரெட் சில்லி மட்டுமே ஆட் பண்ண போறேன். வாங்க ரொம்ப ஈஸியான இந்த ரெட் சில்லி சாம்பார் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு சாம்பார் பண்றதுக்கு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுக்கங்க. இப்போ குக்கர் அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சா போதும். பருப்பு நல்லாவே வெந்துடும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சாம்பார் பண்ண நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி நான் ஆட் பண்றேன். நான் இன்னைக்கு 7ல இருந்து 8 ரெட் சில்லி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கங்க. மிளகாயில இருக்க விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கங்க. அப்படி ஆட் பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் நான் ஆட் பண்றேன். அதையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்றேன். வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்போ வெங்காய கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்றேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. வெங்காயமும் தக்காளி குக் ஆகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி குக் பண்ண போறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் போல மூடி வச்சா போதும், நல்லா குக் ஆயிரும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணா போதும், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன். சாம்பார் நல்லாவே குக் ஆயிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரெட் சில்லி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பார் நமக்கு இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.